கடந்த சில நாட்களா லங்ஸ் ஆஃப் எர்த், அதாவது பூமியின் நிறையிலான அமேசான் மழைக்காடு காட்டுத்தீயினால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த காடு பெருமளவும் அந்த காட்டை சுற்றி இருக்க மற்ற இடமும் ரொம்ப பெருசா பாதிக்கப்பட்டிருக்கு. இது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அந்த காட்டுல நமக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் கிடைச்சது, மெடிக்கல் ரிசோர்ஸஸ் எவ்வளோ அந்த காட்டுல இன்னும் நிறைஞ்சிருக்கு, அதை நம்ம எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம், அதை நம்மளே எந்த அளவுக்கு அழிச்சிட்டு இருக்கோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பேக்ரவுண்ட். நான் சுதர்ஷன். இது வரைக்கும் 73,000 இடங்கள்ல இந்த அமேசான் காட்டுத்தீ அந்த அமேசான் காட்டில் பரவி இருக்கு. இந்த காட்டுத்தீ இயற்கை சீற்றத்தினாலோ இல்லை தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் இல்லை. அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் அந்த மரத்தை வெட்டிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற விவசாயிகள் மரத்தை வெட்டி தீயை வைக்கிறதுனால அந்த இடத்துல இவ்வளோ பெரிய காட்டுத்தீ உருவாயிருக்கு. இந்த காட்டுத்தீ அங்கே இருக்கிற பல தாவர வகைகளும் விலங்கு வகைகளையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதனால அந்த அமேசான்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சிஜன் நாமளும் நம்ம மிஸ் பண்றோம். இந்த உலகத்துல ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சிஜன்ல 20% ஆஃப் ஆக்சிஜன் அந்த அமேசான் காட்டுல மட்டுமே ப்ரொடியூஸ் ஆகுது. அதே நேரத்துல இந்த உலகத்துல மனுஷனுக்கு தெரிஞ்ச பல தாவரங்களும் விலங்கு வகைகளும் 10% அமேசான் காட்டில் மட்டுமே இருக்குது அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த காட்டை எரிக்கிறதுனால அங்க இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் நம்ம இடத்துல அந்த இடத்துல நம்ம நிறைய நச்சுத்தன்மை வாய்ந்த கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுகளை நம்ம இயற்கையில விடுறோம். இதனால பூமியின் வெப்பநிலையானது ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. மழை பொழியும் போது இந்த மழை நீரானது அந்த அமேசான் காட்டின் தரையை தொடர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகுமா. அப்பேற்பட்ட வானம் உயர்ந்த மரங்களை கொண்ட காடு இந்த அமேசான் காடு. ஆனா அந்த காட்டுல இப்போ ஒரு 2,500 இடத்துல காட்டு தீகள் பரவிட்டு இருக்கு. அதாவது நான் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல மட்டும் ஒரு 2,500 இடத்துல அந்த காட்டு தீயானது பரவிட்டு இருக்கு. இந்த காட்டு தீ எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த காட்டு தீயினால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த நச்சுத்தன்மையான கேஸஸ் அந்த ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போதே அந்த போட்டோகிராஃப்ல தெரியறத நம்ம பார்க்கலாம். நான் சொல்ற இந்த விஷயம்னா உங்களுக்கு மற்ற யூடியூப் வீடியோஸையும் நியூஸ் ரிப்போர்ட்ஸையும் பார்த்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆனால் உங்களில் நிறைய பேருக்கு அமேசான் காட்டை பற்றி தெரியாத இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா, அமேசான் காட்டில் நிறைய மெடிக்கல் ரிசோர்ஸஸ், அதாவது மருத்துவ குணங்கள் கொண்ட நிறைய தாவரங்களும் செடி கொடிகள் வகைகளும் இருந்திருக்கு. இதெல்லாம் மனிதனால குணப்படுத்த முடியாது அப்படின்ற சில நோய்களை கூட குணப்படுத்தக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த தாவர செடி வகைகளுக்கு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அமேசான்ல இருக்க நிறைய செடிகளுக்கும் கொடிகளுக்கும் தாவர வகைகளுக்கும் மெடிசினல் யூசஸ் அதிகமா இருக்கு. இதுல ஒரு 7,000 மெடிக்கல் காம்பனன்ட்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல 3,000 மெடிக்கல் காம்பனன்ட்ஸ் கிட்ட ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அமேசான் காட்டுல இருக்க செடிகள்ல அதிகமா காணப்படுற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்டு அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் தான். இந்த ஆல்கலாய்டுன்ற காம்பனன்ட் நிறைய செடிகள்லையும் கொடிகள்லையும் காணப்படுது அமேசான்ல. அந்த ஆல்கலாய்டுல இம்பார்ட்டன்டான ஒரு ஆல்கலாய்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குயினைன் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு இருக்கு. இந்த குயினைன் அப்படின்ற ஆல்கலாய்டு சின்கோனா ட்ரீ அப்படின்னு அமேசான்ல வளர்ற ஒரு மரத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி குணப்படுத்த முடியாத ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருந்த ஒரு கொடிய நோயான மலேரியாவை குணப்படுத்துறதுக்கு இந்த குயினைன்ற காம்பவுண்ட் தான் உலகம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஆல்கலாய்டான டீட்ரோ குவாரின் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டை குவாரே லியானாஸ் அப்படின்னு அமேசான்ல இருக்க ஒரு மரத்தோட விஷமுள்ள கொடியிலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பனண்டோட மெடிசினல் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்ஜரிஸ்ல அனஸ்தெட்டிக்ஸாகவும் மசில் டிசார்டர்ஸ்க்கு கியூர் ஆகும், பார்க்கின்சன் டிசீஸ்க்கு கியூர் ஆகும் கூட யூஸ் பண்ணுவாங்க. பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பிரெயின்ல இருக்கிற நர்வ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அழியறதுனால உங்களுக்கு கை காலை மூவ் பண்ணாம முடியாதது தான் பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியா ஆஸ்பிரின் அப்படின்ற டேப்லெட்டை நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆஸ்பிரின்ற டேப்லெட் உலகத்துல அதிகமாக விற்கக்கூடிய டேப்லெட்ல ஒரு முக்கியமான டேப்லெட். இந்த டேப்லெட்டோட நேச்சுரல் ப்ளூ பிரிண்ட்ல பிலோ ட்ரீ அப்படின்ற அமேசான்ல இருக்க ஒரு மரத்துல தான் எடுத்தாங்க. இந்த ஆஸ்பிரின் டேப்லெட் பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், உடம்பு வலிக்கும், சம்டைம்ஸ்
கோல்டுக்கும் கூட வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நியோசிக்மைன் அப்படின்ற ஒரு மெடிசினல் காம்பனண்ட்டை கலபார் பீன் அப்படின்னு அமேசானில் வர ஒரு பீன் வகையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதோட மெடிசினல் யூஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி ரெட்டினேஷனுக்கு ஒரு க்யூராகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ்க்கும் இதை க்யூராக யூஸ் பண்ணுறாங்க. மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படின்ற டிசீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்கின்சன் டிசீஸ் மாதிரியான ஒரு நர்வஸ் டிஸார்டர் தான். அதே மாதிரி ஒகில்வியா சிண்ட்ரம் அப்படின்ற இன்னொரு ஒரு டிசீஸ்க்கும் வந்து இதை க்யூராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒகில்வியா சிண்ட்ரம் அப்படின்ற டிசீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சிறுகுடலில் காலான் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டு ஸ்ட்ரெச் ஆகுறது தான் வந்து ஒகில்வியா சிண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்யூர் பண்ணோட எபிலிட்டி கூட இந்த கலபார் பீனில் வந்து இருக்குது அப்படின்றது வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி அமேசானில் குட்டமேலா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து காட்டில் விளையக்கூடிய யாம் அப்படின்ற ஒரு வேறு வகையிலிருந்து டியோசின் அண்ட் கார்டிசோன் அப்படின்ற 2 கெமிக்கல் காம்பனன்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல 4000 வகையான செடி கொடிகளுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத வந்து அங்கே இருக்க சயின்டிஸ்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அமேசான் மலைக்காடுல வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் வளர்றதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொட்டேட்டோஸோட எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இலைகள் வளர்த்து அந்த இலைகளுக்கு வந்து சம் ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டிஸ்னால அதை நெருங்கி வர வண்டுகளும் பூச்சிகளும் நெருங்க விடாமல் தடுக்குது. இப்போது இந்த பொட்டேட்டோஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் விளையிற பொட்டேட்டோஸோட கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது நம்ம ஊரில் விளையிற வந்து பொட்டேட்டோஸ்க்கும் வந்து இதே எபிலிட்டி வளரும் அப்படின்றத சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதனால் வயலில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை யூஸ் பண்ணுறது வந்து கம்மியாகும். அதே நேரத்தில் நமக்கு வந்து இயற்கையான பொட்டேட்டோஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல மருத்துவ வளங்களை கொண்ட காடு வந்து இந்த அமேசான் மலைக்காடு. இதில் 7% மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பல சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதில் நம்ம இது வரைக்கும் 1% தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்பேற்பட்ட மருத்துவ குணங்கள் அதிகமாக கொண்ட இந்த அமேசான் மலைக்காடை மனிதனின் தவறான செயல்னால நம்ம அந்த அமேசான் காடை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே இருக்கோம். ஆனால் நான் தமிழ்நாட்டில் நான் இங்கே ஏதோ ஒரு மூலையில் இருக்க சாதாரண மனுஷன். என்னால் எப்படி சவுத் அமெரிக்காவில் இருக்க அமேசான் காடை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக அமேசான் காடை காப்பாற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட் ஆக்ஷன் நெட்வொர்க்கும் ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற 2 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம். இவங்க அழிந்த மலைக்காடுகளுக்கு மறுஉயிர் கொடுக்குறதா இருந்தாலும் அழிகின்ற மலைக்காடுகளுக்கு வந்து காப்பாற்றுறதுக்கும் வந்து உங்களோட டொனேஷன் அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ecosia.org அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. இந்த சர்ச் இன்ஜினுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டி விசிட் பண்ணும்போதும் ஒவ்வொரு 45 நிமிஷத்துக்கும் அவங்க வந்து ஒரு மரத்தை நடுவாங்க. இதே மாதிரி change.org அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டை ரியோ பிராண்டோ அப்படின்ற ஒரு லாயர் தான் வந்து ரன் பண்ணுறாரு. இதில் நீங்கள் டைரெக்டாக வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம் அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயரை தடுக்கிறதுக்காக. நீங்கள் அதில் போயிட்டு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை கோர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. இது வரைக்குமே வந்து 3 மில்லியன் மக்கள்கிட்ட வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து தாராளமாக அதில் போயிட்டு வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி உலகெங்கிலும் இருக்கிற பல ரெயின் ஃபாரஸ்ட் வந்து பிஸ்னஸ் மைண்ட் பீப்புளால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு நான் சொன்னது இது மட்டும் வழியில் இந்த மாதிரி ஏகப்பட்ட சொசைட்டிஸ் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச டொனேஷனையும் இல்லை உங்களால் முடிஞ்ச வாலண்டியர் சர்வீஸையும் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்களும் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வளர்ந்துட்டு இருக்க அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை இந்த ஆர்கனைசேஷனுக்கு டொனேட் பண்ணி இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அமேசானோட ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றியும் அமேசானோட மருத்துவ குணங்களை பற்றியும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலயமா வந்து தெரிவிங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதர்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சோஷியல் மீடியா பேஜஸான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.